Hello friends, welcome to the second video of Maths 101 series. இந்த வீடியோவில் நம்ம இன்டீஜர்ஸ் பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணணும்னு கற்றுப்போம். இன்டீஜர்ஸ் பற்றி முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க அந்த ரூல்ஸ் படித்து. ஆனால் பயப்படாதீங்க, இந்த வீடியோவில் நம்ம எந்த ரூலும் மெமரைஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம சாண்ட் யூஸ் பண்ணி இன்டீஜர்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். நம்ம சின்ன வயசில் பீச்சுக்கு போய் விசிட் பண்ணியிருப்போம். அந்த டைமில் நம்ம தண்ணியில் மட்டும் விளையாட மாட்டோம். நம்ம மணல்லையும் கோட்டை இல்லைனா வீடு அப்படி ஏதாவது செய்வோம். ஆனால் நம்ம மணலில் எது கட்டுறதுக்கு முன்னாடியும் நம்ம முதல்ல அதை ஃப்ளாட் பண்ணுவோம். நம்ம இந்த மேத்ஸில் இந்த ஃப்ளாட் ஸ்டேட்டை 0ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மணலில் கோபுரம் செய்யலாம். எத்தனை கோபுரம் செஞ்சுருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம். அது ஒரு நேச்சுரல் நம்பர், அதாவது பாசிட்டிவ் நம்பர் கூட மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 கோபுரம் செஞ்சுருக்கோன்னா அது பாசிட்டிவ் நம்பர் 3 கூட மேட்ச் ஆகும். இப்போது இந்த கோபுரம் வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக அடிஷன் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 கோபுரம் செஞ்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு 3 கோபுரம் செஞ்சுருக்காங்க. அப்போது எவ்வளோ கோபுரம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக 2 கோபுரம் ப்ளஸ் 3 கோபுரம், அதாவது 5 கோபுரம். நம்ம நிறைய கோபுரம் செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம குழிகள் தோண்டி இன்டீஜர்ஸை இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். குழியை நம்ம கோபுரத்தோட ஆப்போசிட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கோபுரத்தோட மண்ணை எடுத்து ஒரு குழிக்குள்ளே போட்டால் அது மூடி நம்ம ஃப்ளாட் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அந்த ஃப்ளாட் ஸ்டேட் என்ன? 0. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், கோபுரங்கள் பாசிட்டிவ் நம்பர்ஸ், குழிகள் என்னன்னா கோபுரமோட ஆப்போசிட். ஸோ நம்ம சொல்லலாம் குழிகள் ஆப்போசிட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்போ நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் 0, நெகட்டிவ் நம்பர்ஸ் இது 3 சேர்த்தா இன்டீஜர்ஸ், அது கவர் பண்ணியாச்சு. அடிஷன் எப்படி பண்ணணும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சப்ட்ராக்ஷனில் மைனஸ் சைனை ஆப்போசிட்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 - 1 என்னன்னா இட் இஸ் 3 ப்ளஸ் ஆப்போசிட் 1. நம்பர் டேர்ம்ஸில் 3 கோபுரம் ப்ளஸ் 1 குழி. ஸோ இப்போ ஒரே 3 கோபுரத்தில் ஒரு கோபுரம் எடுத்து ஒரு குழிக்குள்ளே அதோட மண் போட்டால் அது மூடி நம்மக்கிட்ட பாக்கி 2 கோபுரம் இருக்குது. ஸோ ஆன்சர் 2. இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + -3 இது பார்க்க கன்ஃபியூசிங்காக ஹார்டாக இருக்குது. ஆனால் நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ணி இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது 2 + ஆப்போசிட் 3. நம்ம கான்செப்டில் இதை கன்வெர்ட் பண்ணால் 2 கோபுரமும் 3 குழி, அந்த 2 கோபுரத்தை எடுத்து 3 குழியில் போட்டால் ஒரே ஒரு குழி பாக்கி இருக்கும். ஸோ நம்ம ஆன்சர் -1. இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். -5 + -7 இது பார்க்க கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஆனால் நம்ம கான்செப்டில் கன்வெர்ட் பண்ணால் இது ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது ஆப்போசிட் ஆஃப் 5 + ஆப்போசிட் 7. குழிகளும் கோபுரமில் கன்வெர்ட் பண்ணால் அது ஆப்போசிட் 5 கோபுரம் 7 குழி. இப்போ 5 கோபுரத்தை எடுத்து 7 குழியில் போட்டால் நம்மக்கிட்ட 2 குழி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்னு இருக்குது. அப்போனா ஆப்போசிட் 2 குழி, அது என்னன்னா 2 கோபுரம். ஸோ ஆன்சர் 2. Tune in next video for learning how to do multiplication and division with integers. For more educational videos, please like, comment, share this video and subscribe to Fast Learn, the easy way to learn. See you soon.